compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நாளைக்கு விஜய் அவர்கள் திருச்சியில களமிறங்க போறாரு. என்ன எதிர்பார்க்கலாம்? இப்பயே எல்லாத்துலயும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. கலக்கட்டும் திருச்சியில் களமிறங்கிய விஜய் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கிரியேட் ஆயிருக்கு இல்லையா? பெரம்பூர்ல நாமினேஷன் தாக்கல் முடிச்சதும் அவரோட பிரச்சாரத்தை அங்கிருந்து தொடங்குறாரு. வழக்கம் போல வரவேற்பானது எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். தமிழ்நாடே கிட்டத்தட்ட அவர் வரவேற்க அவ்வளோ அழகா அன்பா காத்துக்கிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இந்த கூட்டமானது, அதாவது இந்த ரசிகர்களோட கூட்டம், இந்த தொண்டர்களோட அன்பு, இது எல்லாமே ஒரு 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 அளவு மீறி இருந்துகிட்டே இருக்கனால அவருக்குமே தெரியும் இந்த அன்பை தான் நான் எதிர்நோக்கி வந்துகிட்டு இருக்கேன். இது எனக்கு தெரிஞ்சு இது முன்னாடியே பார்க்கக்கூடிய சூழல் ஏற்பட்டு இருந்துச்சுன்னா அவங்க இதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். விஜய் அவர்கள் அவரோட நேரத்துக்கு அவர் எங்க போகணும்னு விரும்புறாரோ, மக்களை எங்க சந்திக்கணும்னு நினைக்கிறாரோ, அது இதுக்கு முன்கூட்டியே அது நடந்திருந்தது அப்படின்னா இந்த கூட்டமானது எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சிருக்கும். ஏன்னா நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்கும் பொழுது, பாரு நீங்க பெர்மிஷன் இத்தனை பேருக்கு தான் கேட்குறீங்க, ஆனா இத்தனை பேர் வராங்களே, இதெல்லாம் எப்படா கட்டுப்படுத்துறது அப்படின்னு நம்மள்ட்டே நிறைய பேர் கேட்கும் பொழுது கண்டிப்பா ஒரு ஆர்வம் இருக்க தான் செய்யும். அதுல மாற்று கருத்தே இல்லை. என்ன சொல்ல போறாரு, பெரம்பூருக்கு என்ன வாக்குறுதிகள் கொடுக்க போறாரு, பெரம்பூரை ஏன் தேர்வு பண்ணாரு, இங்க என்ன காரணம் அவர் நிற்க அப்படின்ற மாதிரி இவ்வளவு கேள்விகளோட அங்க அத்தனை மக்கள் கூடியிருக்காங்க. என்ன சொல்ல போறாரு அப்படின்ற மாதிரி கொண்டு 5 தொகுதி பிளான் பண்ணியிருந்தாரு. 2 இடங்கள் தான் போக முடிஞ்சது. மீதி இடங்கள் அவங்களா ரத்து பண்றாங்க. ஏன்னா இந்த ஒரு ஒரு அழகான ஒரு சூழல்ல நிறைய விஷயங்கள் பேசலான்னு வந்தோம். ஆனா கட்டுக்கடங்காத கூட்டம் ஒரு பக்கம் இருக்கு. ஸோ நிறைய நிபந்தனைகள் இவங்கெல்லாம் சரியா பார்க்கலையே, இது அவங்க தடுத்திருந்தாங்கன்னா மக்களோட கூட்டமாக அது கொஞ்சம், அது எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கே தெரியும் அது நடக்காது. ஏன்னா அவங்க பிளான் பண்ண முடியாது. 5 இதுக்கும் போயிட்டு வந்திருந்தாருன்னா இங்கேயும் ஒரு 5 மணி நேரம் 10 மணி நேரத்துக்கு மேற்கொண்டு ஆயிருக்கும். ஏன்னா அவரை விட மாட்டாங்க. ஏன்னா அவர்கிட்ட இருந்து நிறைய எதிர்பார்க்குறாங்க. இது நடக்காம இருக்க என்ன பண்ணியிருக்கும் அப்படின்னா, இதுக்கு முன்கூட்டியே அந்த நிர்வாகிகள் சந்திப்பு, மக்கள் சந்திப்பு கூட்டம் நடந்ததுல அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஒரு முறை நடந்திருந்தது அப்படின்னா இப்ப இருக்க கூட்டங்கள் கொஞ்சம் அமைதியா இருக்க, அது கம்மியா இருக்க வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா சென்னையில முதல் முறை கால்தடம் பதிக்கிறாரு. அரசியல் வந்ததுக்கு அப்புறம் நிறைய இடங்கள், அதாவது நம்ம ஈசிஆர்ல இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர விடுதி, அதுக்கப்புறம் வேட்பாளர் அறிமுகப்படுத்தும் பொழுது நுங்கம்பாக்கம், இதை தவிர நீங்க ஒரு அரசியல் சார்ந்த ஒரு விஷயங்கள் அப்படின்னா சேப்பாக்கம் அந்த பக்கத்துல ஒரு போராட்டத்துக்கு அவர் வந்தது மட்டும்தான். மற்றபடி ஒரு பிரச்சாரமோ இல்லை மக்கள் சந்திப்பு கூட்டமோ நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டமோ எங்கேயுமே அவர் ஓப்பன் ஸ்பேஸ்ல பண்ணவே இல்லை. முதல் முறை அப்படின்றப்ப கண்டிப்பா இந்த கூட்டமானது கம்மி தான். ஒரு வீக் டேஸ்ல வச்சு இவ்வளவு பெரிய கூட்டம் சேர்ந்திருக்கிறதுன்றது மிகப்பெரிய ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. ஸோ அதனால இது எல்லாமே பண்ணியிருந்தா கொஞ்சம் தடுத்திருக்கலாம் அப்படின்றதான். நீங்க சொன்னீங்க நாளைக்கு திருச்சி போறாரு, அங்க என்ன நடக்கும், என்ன எதிர்பார்ப்புகள் அப்படின்னு. இதே தான் அங்கேயும் நடக்கும், அதுல மாற்றே இல்லை. விஜய் அவர்கள் அங்க ஒரு தொகுதியிலையும் நிற்க போறாரு. 2 தொகுதி இதுக்கு முன்னாடி ஜாம்பவான்கள்லாம் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். அவர் ரொம்ப கட்ஸா இது விஷயங்களை எடுக்கிறதுன்றது பெரிய பாராட்டுக்குரிய விஷயம் தான். 2 இடங்களும் தேர்வு பண்ணியிருக்காரு. 2 இடங்களையும் நம்ம டிக் அடிக்கணும் அப்படின்ட்டு அந்த ஒரு மன வலிமைன்னு ஒன்று இருக்குல்ல, அதே பெரிய விஷயங்கள். அவருக்கு அங்க இங்க பெரம்பூர்ல ஆரம்பிச்ச அந்த பிரச்சாரமானது 5 தொகுதி நம்மளால போக முடியலன்னு அவருக்கு வருத்தம். 5 இடத்துலையுமே இருக்கக்கூடிய மக்களை நம்மளால பார்க்க முடியலையே, மீதி இருக்க 3 இடமும் நம்ம தவற விட்டுட்டோமே, இது ஏன் அப்படின்ற ஒரு விஷயமும் அவங்க ட்விட்டர்ல அவர் அது எல்லாத்தையும் மூலியமாக அவரோட வருத்தத்தையும் தெரிவிச்சுட்டே இருக்காரு. நேற்று நடந்த நிறைய விஷயங்களுக்கும் அவர் ரியாக்ட் பண்ணாமலாம் கிடையாதுங்க, எல்லாம் வாட்ச் பண்ணிட்டே இருக்காரு, ரியாக்ட் பண்ணிட்டே இருக்காரு. என்ன சொல்லணும்னா, கூடவே இருக்கக்கூடிய ஆதவ் அவர்களையும் ஆனந்த் அவர்களையும் நான் பார்த்துக்கிறேன். என்னோட தொகுதி 2, நீங்க இனிமேட்டு என் கூட பயணிக்க வேணாம். நாமினேஷன் தாக்கல் அப்ப எல்லாருமே கூட போயிருந்தாங்க. இனி விஜய் அவர்கள் எல்லாருக்கும் அவர் பிரச்சாரத்துக்கு போய் ஆகணும், எல்லா வேட்பாளர் கூட நின்று ஆகணும், அவரோட தொகுதிக்கும் 2 தொகுதிக்கும் போய் ஆகணும். அதனால நான் என்னோட வாகனத்திலேயா இருக்கட்டும், நான் போற இடங்களா இருக்கட்டும், நான் பார்த்துக்கிறேன். நீங்க எல்லாம் உங்களோட தொகுதிகளை போய் பாருங்க. அவர் சொன்ன முதல் வார்த்தையே அதான். நீங்க வில்லிவாக்கத்துல A to Z நீங்க கவர் பண்ணிருங்க. ஆனந்த் அவர்களையும் நீங்க டி நகர்ல எல்லா ஏரியாவும் கவர் பண்ணுங்க. இன்னைக்கு காலையிலேருந்து அவர் எல்லா ஏரியாக்களுக்கும் காலையிலேருந்து பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டார் கேண்டிடேட்டுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள். ஏன்னா அவர் கூடயே டிராவல் பண்றது விஜய் அவர்கள் கண்டிப்பா எந்த ஒரு தலைவரும் விரும்பாமலாம் கிடையாது. நம்ம இந்த 23 நாட்கள் வரக்கூடிய 20 நாட்களுமே மக்களுக்காக களத்துல நின்னே ஆகணும், அவங்களோட சந்திச்சே ஆகணும், அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே ஆகணும். நான் திருச்சி முதல்ல நீங்க நினைச்சு பாருங்களேன், பெரம்பூர் திருச்சி, இன்னும் புதுச்சேரி வேற இந்த இடப்பட்ட நாட்கள் இருக்கு. அதனால நான் அங்க போயிட்டு அங்க இருக்கக்கூடிய வேலைகளையும் பார்த்துக்கிறேன்.
அங்க இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் என்னோட சப்போர்ட் எப்பவுமே இருக்கு. அவர் அந்த பயணத்தையுமே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து அவர் டிசைன் பண்றாரு. என்னன்னா இப்போ இங்க வாகன பிரச்சாரம் அப்படின்றனால இங்கிருந்து கிளம்பிட்டார். இப்போ டி நகர்ல இருந்து அடுத்து சைதாப்பேட்டை போறாரு, தேனாம்பேட் போறாருன்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் பார்க்க தான் நிற்பாங்க, அங்க கூட்டம் சேரதான் செய்யும். இது எப்படி தவிர்க்கலாம், இது இன்னும் வேற மாற்று என்ன பண்ணலாம் அப்படின்னு அவ்வளவு யோசிச்சு ஒவ்வொரு விஷயங்களும் இனி பண்ண போறாங்க. ரொம்ப கம்மியான நாட்கள், மிகப்பெரிய வரவேற்பு. நீங்க சொன்ன மாதிரி திருச்சி திருவிழாவா மாற வாய்ப்புகள் இருக்கு. திருச்சியில மாநாடு பிளான் பண்ணியிருந்தாங்க, அது எப்படி சாத்தியம்ன்றது தெரியல, ஏன்னா கிட்ட நெருங்கிடுச்சு. திருச்சி மாநாட்டுக்கு அதிகப்படியான ஒரு வாய்ப்புகள் இல்லை, ரொம்ப கம்மி தான். அதனால நான் முதல்ல அங்க இருக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு பிரச்சாரத்திலும் தொடங்கிடுறேன். நான் என் தொகுதியும் அங்க இருக்கு, அங்க இருக்கக்கூடிய விஷயங்களும் பண்ணிடுறேன். அங்க வேற நாமினேஷன் தாக்கல் பண்ணும், இவ்வளவு விஷயங்கள் அங்க நடந்துகிட்டு இருக்கு. அதனால நான் இன்னும் கொஞ்சம் வேகமா இருக்குன்னு தான் நாளைக்கு திருச்சியிலிருந்து தொடங்குறேன். பெரம்பூர்ல விஜய் அவர்கள் வந்து தேர்தலில் நிக்க போறாரு அப்படிங்கிற விஷயத்த நம்ம எல்லாருமே அதிகமா சோசியல் மீடியால பாத்திருந்தோம். விஜய் அவர்களுமே ஃபர்ஸ்ட் பெரம்பூர் அப்படின்னு தான் ஆரம்பிச்சிருந்தாரு. ஒரு தொகுதியில நிக்காம ஏன் 2 தொகுதியில நிக்கிறாரு விஜய் அவர்கள் அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் அப்படிங்கிற ஒரு பார்வையும் அதிகரிச்சிருக்குல்ல. ஏன் விஜய் அவர்கள் ரெண்டு இடத்துல நிக்கிறதுக்காக இறங்கியிருக்காரு? இது அம்மையாரோட ஃபார்முலா தான். அந்த ஒரு நம்பிக்கைன்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்ப இருக்கக்கூடியவங்க பெரிய தலைவர்கள் எல்லாமே எல்லா விஷயங்களும் தனித்தனியா நிக்கணும், நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்களை நிறுத்திடலாம் அப்படின்னு. இவருக்கு 2 இடங்களையும் மக்களோட வரவேற்பு அவருக்கு தெரியும். அவர் அங்க நின்னா, ஏன்னா நிறைய பேர்ல நிறைய விஷயங்களை கட்டமைக்கிறாங்க. அவர் இந்த மதத்தை சார்ந்தவங்க அங்க அதிகமா இருக்காங்க, இவர் இதனாலதான் அங்க நிக்கிறாரு, அங்க இருக்கக்கூடிய வேட்பாளர் தாவைக்கு அங்க வந்துருன்னு சொல்லி அதனால வந்து இங்க நிக்க சொல்லியிருக்காங்க அப்படிலாம் சொல்றாங்க. அப்படி முற்றிலும் தவறு. திருச்சி அவருக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஊர், அது அங்க இருக்கணும் அப்படின்னு, அதாவது அங்க நிக்கணும் அப்படின்றது அவர் ரொம்ப நாள் கனவு. திருச்சி மட்டும் இருந்தா எப்படி, பெரம்பூர் இருக்குல்ல. ஒருவேளை 2 தொகுதியிலும் விஜய் அவர்கள் வெற்றி பெற்றார்னா கண்டிப்பா ஒரு இடத்த விட்டு கொடுத்தா ஆகணும். அப்படின்றப்போ இதுல எந்த இடம் அப்படின்னா அப்ப அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அதுதான் ஒரு வருத்தமா இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, மீண்டும் ஒரு எலெக்ஷன் வைப்பாங்க, அதுக்கப்புறமேட்டு நடக்கக்கூடிய விஷயங்கள் அதுக்கப்புறம் தான், எலெக்ஷனுக்கு அப்புறம். ஆனா இந்த 2 இடங்களும் அவருக்கு ரொம்ப நெருக்கமான இடங்கள். நம்மலாம் பேசிட்டு இருந்தோம், வில்லிவாக்கம், விக்கிரவாண்டி, அதுக்கப்புறம் திருநெல்வேலி பக்கம் ஒரு ஊர்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது அது அப்படிதான் சொல்றேன், அது ஒரு சின்ன மாற்று தான். அவர் கரெக்டான நேரத்துக்கு வராரு, ஜோசியர் சொல்றதான் பண்றாரு, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னவங்களுக்குலாம் அது ஒரு டாட் வச்சிட்டார். இல்லை, நான் பெரம்பூர்ல தான் நிற்கிறேன், எனக்கு அங்கே ஆதரவு இருக்கு, எனக்கு எங்கே எல்லா இடங்களையும் ஆதரவு இருக்கு, லைக் எனக்கு அங்கே நிறைய விஷயங்களை டெவலப் பண்ணணும் அப்படின்னு விஜய் எடுத்த முடிவாக தான் பெரம்பூர் பார்க்க முடியுது. திருச்சியும் அந்த மாதிரி தான். திருச்சியில் 2-3 இடங்கள் சொல்லியிருக்காங்க, அவர் இந்த இடத்த தேர்வு பண்ணி தனிப்பட்ட முறையில் தேர்வு பண்ணி நான் இங்கே நின்றுக்கிறேன், நான் இங்கே நின்று 2 இடங்களையும் நான் வெற்றி வாகை சொல்றேன் அப்படின்னு அவர் எடுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல, மிகப்பெரிய விஷயம். நீங்க சொன்ன மாதிரி எலெக்ஷனுக்கு 20-23 நாட்கள் தான் இருக்கு. ஆனா விஜய் அவர்களுடைய பிரச்சாரமோ இல்ல தாவிகாவுடைய நடவடிக்கைகள் இன்னும் பெருசா இல்ல, பிரச்சாரத்துல அவங்க ஈடுபடலன்ற ஒரு விமர்சனமே தொடர்ந்து வருது இல்ல. பாத்தீங்களா இல்லையா, கண்ணு கட்டின வரைக்கும் ஒரு கூட்டம் இருந்துச்சா இல்லையா? இது நான் நண்பர்களே கேட்டாங்க, நடிகருக்கு தாண்டா அது நடிகர் பிம்பத்தில் தாண்டா இருக்காரு, அங்க பாரா எவ்வளவு கூட்டமா இருக்கு அப்படின்ட்டு. நடிகர் பிம்பமாவே இருக்கட்டுமே, வந்து பாக்குறாங்க, போகணும்ல. அவர் என்ன பேசுற ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் நின்று வயசான வரைக்கும் கேட்டு போறாங்க. அப்படின்றப்ப அவர்கிட்ட இருந்து ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறாங்க, இவர் என்னதான் சொல்ல வரான்னு பாக்குறாங்க, உற்று நோக்குறாங்கல்ல, அதுவே பெரிய விஷயம்தான். ஸோ அதனால இந்த 20 நாட்கள் நம்ம சொன்ன மாதிரி தான், ஒரு நாட்கள்லயே ஒரு 5-6 தொகுதி 6 தொகுதியெல்லாம் போடக்கூடிய பிளான்லாம் இருந்துச்சு. இந்த கூட்டமானது இது எப்படி கட்டுப்படுத்துறது, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது சரியாயிடுச்சு அப்படின்னா விஜய் அவர்கள் அவரோட கட்டமைப்புப்படி, அவர் திட்டமிட்டபடி ஒரு நாளைக்கு 3-4 தொகுதிகள் போகிறது கிட்டத்தட்ட ஈஸியாக அடிச்சிடலாங்க. இப்போ நம்ம ஊர் பக்கமெல்லாம் போனோம் அப்படின்னா ஒரு மாவட்டத்தில் 2-3 தொகுதிகள் இருக்கும். ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணாருன்னா அங்கே அதை எத்தனை தொகுதியும் முடிச்சிடலாம். பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டம் ஒவ்வொரு நாள் எடுத்துக்கிட்டா அவர் தான் சொல்றேன், அவர் ரெடியாக இருக்காரு. சூறாவளியை விட பயங்கரமாக வந்து பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அவர் தயாராக இருக்காரு. இந்த திட்டமிடலும் பாதுகாப்பு வசதிகளும் இதை கருதி மட்டும்தான் அவர் ஒன்றுக்கு பல முறை யோசிக்கிறார். அவர் எடுத்தமோ கவுத்தமோலாம் நம்ம வேலைகளை செய்ய வேணாம், நான் பார்த்துக்கிறேன், இப்படிதான் நம்ம பயணிக்கும் அப்படின்றது அவர் ரொம்ப தெளிவா இருக்கு. விஜய் அவர்களுடைய நாமினேஷன்ல வந்து சொத்து மதிப்பு ஒரு விஷயம் வந்து இப்ப ரொம்ப வைரலா போய்கிட்டு இருக்கு. இவ்வளவுதான் இவருக்கு இருக்கா, 10 வீடு இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம். அதை எதுக்கு இவ்வளோ பேசும் பொருளா ஆக்கணும், அங்க எதுக்கு விமர்சனங்கள் வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருந்து பாத்தீங்க. நம்மளுக்கு தெரியும் யார் யார்கிட்ட என்னென்னலாம் இருக்கு அப்படின்றது. இருந்தாலும் இந்த மனுஷன் இவ்வளவு ஓப்பனா பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். இது வந்து இன்னும் இவர்கிட்ட இவ்வளவுதான் இருக்கா, கடந்த 2 படங்களையும் 200 கோடிலாம் சம்பளம்னு சொன்னீங்க, அப்படி பார்த்தா எவ்வளவோ வருது அப்படின்னா அதுல தெளிவா இருக்கு. அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள், தன்னோட மகன் பேர்ல எவ்வளோ, மகள் பேர்ல எவ்வளோ, மனைவிக்கு எவ்வளோ, தந்தைக்கு எவ்வளோ, எல்லாமே அவரு கொடுத்துட்டார். அதனால இதுல விமர்சிக்க ஒண்ணுமே இல்லை. அவரு தன்னோட விஷயங்களை இவ்வளவு ஓப்பனா சொல்லிட்டு இருக்கான்றது பெரிய விஷயம்தான்.
அவரோட வாகனங்கள் எல்லாமே எடுத்து வைக்கும் பொழுது அங்கே கொஞ்சம் விமர்சனம் தான். டிவிஎஸ் 50 ஒன்று அதை வந்து எடுத்து இந்த வண்டிலாம் அவர் வச்சிருக்காரா இதெல்லாம் சார். அவரு ஆரம்பத்துல இப்போ எல்லாருக்கும் நம்மளுக்கு வந்து சின்ன வயசுல ஒரு வண்டி வாங்கியிருப்போம், சென்டிமெண்ட்டாக அதை வந்து கூடயே நம்ம வச்சிருப்போம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கலாம். அதெல்லாம் அங்கேருந்து ஆரம்பிச்சு இவர் வந்து இவ்வளோதான் வச்சிருக்காரா, இந்த வண்டி தான் வச்சிருக்காரா அப்படின்னு எதையுமே மறைக்கல அப்படின்றத இதன் மூலியமா அவர் தெரிவிக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேட்பாளர்லேயே மிகப்பெரிய ஒரு சொத்து மதிப்பு வச்சு களத்தில் இறங்குறது விஜய் அவர்கள் தான். இன்ன வரைக்கும் நான் அதுக்கப்புறம் தாக்கல் பண்றவங்களுக்கு எவ்வளவு வேணா இருக்கலாம், அவங்க சொத்து மதிப்பை வெளியிடலாம், அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் இப்போ வரைக்கும் வெளியிட்டதுல விஜய் அவர்கள் தான் முதல் இடத்துல இருக்காரு அப்படின்றது பெரிய விஷயம் தான். இன்னொன்று, இவர் அப்படி ஏதாவது மறைக்கிறாரு அப்படின்னா சரியாக வரி செலுத்துறதுல வந்து இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய நடிகர்ல விஜய் அவர்கள் டாப்ல இருக்காரு. டாப் 3 டாப் 4ல வந்து இருந்துகிட்டு தான் இருக்காரு. அப்படின்றப்ப எப்படி அவரு எல்லா விஷயங்களையும் மறைக்க முடியும்? அப்பாவுக்கு கொடுத்த கடன்ல இருந்து எல்லாமே ஓப்பனா சொல்றாங்க இல்லைங்க. அதனால அப்படி ஒன்றும் பெருசா அது வந்து அதான் சொல்றேனே, நோட் பண்ணி இந்த பூதக்கண்ணாலியில வச்சு பார்ப்பாங்களா, அவங்களுக்குலாம் இதெல்லாம் நெருடலா இருக்கும், இதை பத்தி பேசக்கூடிய விஷயங்களா இருக்கும். அவரை பற்றி ரொம்ப கூலா என்னங்க அவ்வளவுதானே, என்னங்க ஒப்படைச்சிட்டேன் வேற என்ன. ஏங்க ஒரு தன்னோட கூட இருந்த கார் டிரைவர், அவரு தெரியும் ஆரம்பத்திலேருந்து அவரோட இன்ப துன்பத்துல இருந்தாரு, சக்சஸ் ஃபெயிலியர்ல கூட இருந்தாரு. அந்த மனுஷனுக்கு என்ன தேவைன்றது இந்த மனுஷனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அவர் நினைச்சிருந்தா அவரே வேட்பாளர்லாம் போட்டிருக்கலாம்ல, ஏன் அவரோட மகனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்? அப்ப அவருக்கு தெரியும் என்ன நிலவரம், அவங்க மகன் என்ன பண்ணிட்டு இருக்காரு, நம்ம அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது. ஏன் அவர் டிரைவருக்கு ஒரு வேட்பாளராக போட்டு ஒரு தொகுதி கொடுக்க முடியாது அவரால்? அதே போல நிறைய நண்பர்கள் இருக்காங்க, ஏன் ஸ்ரீநாத்துக்கு கொடுத்தாங்க? எல்லாமே அவர் எதுவுமே யோசிக்காம தன்னை சார்ந்திருக்கவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு அங்கே இருக்க நிர்வாகிகள்லாம் இது பிடிங்கலாம் தெரியல. கரெக்டாக தெரியும் இவங்களுக்கு இதெல்லாம் பண்ணி இதெல்லாம் கரெக்டாக அமைக்கணும் அப்படின்னு. இப்போ கூட நிறைய ஸ்டார் கேண்டிடேட் நிற்கிறாங்கல்ல, புதுசாக வந்து இணைஞ்சவங்களாம் நிற்கிறாங்கல்ல, இதுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்லாம் முதல்ல வந்து இங்கேருந்து ஃபோன் கால் போயிருக்கு, உங்கள் தொகுதியில் நம்ம தலைவர் அவர்கள் வேற ஒரு கேண்டிடேட்டை நிற்க வைக்க போகிறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அங்கேருந்து ஒரே வார்த்தை தான், எங்களுக்கு ஒரு ஆட்சி பணியுமே இல்லை, தலைவர் என்ன முடிவு இருக்கிறோ அதான் எங்க முடிவு. ஏன்னா அவர் தான் சொல்லிட்டாருங்க, 234 தொகுதியிலும் விஜய், நான் யாரை கை காட்டுறேன்னு அவங்களுக்கு வேலை செய்யணும். இதுக்கு மேல ஒரு தலைவர் எப்படி அவங்கள்ட்ட பணிவா பேச முடியும், அன்பா பேச முடியும்? அதே மீறி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் வந்துகிட்டு தான் இருக்கு. அது வந்து யாரு பண்றாங்க அப்படின்றதுமே உட்கட்சி பூசல் அப்படின்லாம் நிறைய பேர் கட்டமைக்கிறாங்க. அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு பெருசா எதுவுமே இல்லை. இவங்க எல்லாமே சகோதரத்துவமாக தான் இருந்துகிட்டு இருக்காங்க, களத்துல அப்படிதான் பயணிக்கிறாங்க. இன்னும் சொல்லணும்னா விஜய் அவர்கள் இதை பார்க்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காரு. ஏன்னா ஒருத்தர் இருக்காருல்ல, இப்போ 30 வருஷமா நீங்க என் கூட இருக்கீங்க, உங்களை நிறுத்திட்டு நான் இன்னொருத்தர் கொடுக்குறேன் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு மனம் வேற வருத்தமா இருக்கும்ல. ஆனா இதுவுமே இல்லாம எப்படா அனந்தம் மாதிரி ஒர்க் பண்றீங்களே அப்படின்ட்டு இதெல்லாம் தான் அவருக்கு ரொம்ப பலம் சேர்க்குது அப்படின்னு எடுத்துக்கலாம்.